வணக்கம் மக்களே. தமிழக அரசியலில் இப்போ மிகப்பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு புதிய வரலாற்று சிறப்பு மிக்க திருப்புமுனை ஏற்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மாண்புமிகு ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் இப்போ ஒரு அதிரடி மாற்றம் நடந்திருக்கு. அது என்ன? விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்களுக்கும் அமைச்சரவையில் இடமளிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கும் இன்னைக்கு முறைப்படி பதவியேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு ஒட்டுமொத்த கோலிவுட்டே வியந்து போயிருக்காங்க. குறிப்பா சமூக நீதி பத்தி எப்பவுமே தன்னோட படங்கள் மூலமா அழுத்தமா பேசுற முன்னணி இயக்குனர் மாரி செல்வராஜ் முதல்வர் விஜய்க்கும் புதிய அமைச்சருக்கும் ஒரு எமோஷனலான வாழ்த்து பதிவு போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த புதிய கூட்டணி அமைச்சரவையோட பின்னணி என்ன, இதனால தமிழக அரசியல் எந்த திசையில நகர போகுது, இதை பத்தி முழுசாவே ரொம்ப ஆழமா இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, முதல்ல ஆளுநர் மாளிகையில என்ன நடந்ததுன்னு விரிவா பார்ப்போம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இப்போ அதிகாரப்பூர்வமா ஒரு கூட்டணி அமைச்சரவையா மாறிடுச்சு. ஆளுநர் அவர்கள் 2 புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வச்சிருக்காரு. அவங்க யார் யாரு, அவங்களுக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கப்பட்டு இருக்குன்னு பார்ப்போம். முதலாவதாக விசிகாவின் வன்னி அரசு இவருக்கு சமூக நீதித்துறை அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் ஷாஜகான் இவருக்கு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த 2 நியமனங்களுமே சும்மா சாதாரணமா நடத்தல மக்களே. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் தத்துவமும் கொள்கை முடிவும் இருக்கு. இது ஏன் நாம் வரலாற்று மாற்றம்னு சொல்றோம்னு தெரியுமா? கொஞ்சம் பிளாஷ்பேக் போய் பார்ப்போம். தமிழ்நாட்டில் 1967க்கு அப்புறம் ஒன்னு திமுக இல்லைன்னா அதிமுகன்னு ஒற்றை கட்சி ஆட்சி தான் நடந்துட்டு வருது. கூட்டணி வச்சு தேர்தல் களம் கண்டாலும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க இங்க இருக்கிற பெரிய கட்சிகள் தயங்குவாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது பல வருஷமா இங்க இருக்கிற பல கட்சிகளோட நீண்ட நாள் கனவா இருந்துச்சு. ஆனா முதல்வர் விஜய் தான் தேர்தல் களத்துல கொடுத்த வாக்குறுதியை, சொன்ன வார்த்தையை அப்படியே 100% காப்பாத்திருக்காரு. அதிகார பகிர்வு அப்படிங்கிற புதிய அரசியல் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் விதைச்சிருக்காரு. இதன் மூலமா கூட்டணி கட்சிகளை வெறும் ஓட்டு வங்கியா பார்க்காம அவங்களையும் மதிச்சு தங்களோட சிம்மாசனத்துல சரிக்கு சமமா உட்கார வச்சிருக்காரு முதல்வர் விஜய். இது மத்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் அரசியல் ரீதியான சவாலையும் கொடுத்திருக்கு. இங்க நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள். விசிகா எப்போதுமே களத்துல ஒதுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சமூக சமத்துவத்துக்காகவும் சாதி ஒழிப்புக்காகவும் போராடுற ஒரு இயக்கம். அவர்களுக்கு அதே சமூக நீதித்துறையை கொடுத்திருப்பது மிகவும் முக்கியமானது. அதே போல தாவேகாவின் கொள்கையில் சொன்னபடி மதச்சார்பின்மை மற்றும் சிறுபான்மையினர் பாதுகாப்பு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற விதமா IUML கட்சிக்கு சிறுபான்மை நலத்துறையை கொடுத்திருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சப்போ இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு, இவங்க சிறுபான்மையினரை ஆதரிப்பாங்களா, சமூக நீதி பேசுவாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள், கேள்விகள் வந்துச்சு. இப்போ அந்த எல்லா விமர்சனங்களுக்கும் கேள்விகளுக்கும் தன் செயல் மூலமாக மிக அழுத்தமான ஒரு பதிலடியை முதல்வர் ஜோசப் விஜய் கொடுத்திருக்காரு. இந்த நிலையில தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான சமூக நீதி படைப்பாளி இயக்குனர் மாரி செல்வராஜ் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு எமோஷனலான வாழ்த்து பதிவை வெளியிட்டிருக்காரு. சினிமாவில் மட்டும் இல்லாம நிஜ வாழ்விலும் இந்த சமத்துவம் சாத்தியமாகி இருக்கிறத பார்த்து ஒரு படைப்பாளியா அவர் ரொம்பவே நெகிழ்ந்து போயிருக்காரு. சமூக நீதியின் மீதான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக தனது அரசின் முதல் அமைச்சரவையில் ஒரு கூட்டணி அமைச்சரவையாக வடிவமைத்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தமிழ்நாட்டின் முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் பெரும் நன்றிகளையும் பெரும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம அவர் மேலும் பேசும்போது, பெரும் எதிர்பார்ப்போடு இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் இளம் தலைமுறை அமைச்சர்களுக்கும் பெரும் கனவோடு இடம்பெற்றிருக்கும் பட்டியலின மற்றும் சிறுபான்மை கூட்டணி கட்சி அமைச்சர்களுக்கும் என் வாழ்த்துகளையும் பிரியங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். மக்கள் பணிகள் சிறக்கட்டும் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. மாரி செல்வராஜ் அவரோட பதிவை சும்மா சாதாரணமா எழுதல. அது பட்டியலினம் மற்றும் சிறுபான்மை அமைச்சர்கள், இளம் தலைமுறை அமைச்சர்கள் அப்படின்னு வார்த்தைகளை ரொம்பவே நுணுக்கமா கவனமா கையாண்டிருக்காரு. ஏன்னா பிரதிநிதித்துவம் இல்லாத அடித்தட்டு மக்களுக்கும் அதிகாரம் கிடைக்கணும், அவங்களும் நாற்காலியில உட்காரணுங்கிறது தான் மாரி செல்வராஜோட பரியரும் பெருமாள், மாமன்னன் போன்ற படங்களோட மைய கருத்தா இருக்கும். இது இன்னைக்கு நிஜ அரசியல்ல நடக்கும்போது அவரால் பாராட்டாம இருக்க முடியல. ஒரு இயக்குனரா அவரோட சிந்தனைக்கு கிடைச்ச வெற்றியா இதை பார்க்கிறாரு. மாரி செல்வராஜோட இந்த பதிவு வெளியான சில நிமிடங்களிலேயே இணையத்துல பயங்கர ட்ரெண்டாக ஆரம்பிச்சிடுச்சு. நெட்டிசன்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் இந்த புதிய அமைச்சரவைக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜயோட இந்த அரசியல் முதிர்ச்சி மற்றும் கூட்டணி ஆட்சி முறை தமிழ்நாட்டை அடுத்த 20-30 வருஷங்களுக்கான ஒரு மாற்று அரசியலை நோக்கி எடுத்துட்டு போகும்னு பாராட்டுறாங்க. அதே நேரத்தில் இந்த கூட்டணி அமைச்சரவை எந்த அளவுக்கு சுமூகமா, கொள்கை முரண்பாடுகள் இல்லாமல் நீடிக்க போகும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு எதிர்க்கட்சி தரப்புல சில விவாதங்கள் கிளம்பிட்டு தான் இருக்கு. ஆனா எது எப்படியோ முதல்வர் விஜய் எடுத்திருக்க இந்த முடிவு இப்போதைக்கு ஒட்டுமொத்த இந்திய அரசியலையே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இயக்குனர் மாரி செல்வராஜ் குறிப்பிட்டது போல பெரும் எதிர்பார்ப்போடு பொறுப்பேற்று இருக்கும் இந்த இளம் தலைமுறை மற்றும் கூட்டணி கட்சி அமைச்சர்களோட மக்கள் பணிகள் சிறக்க நம்ம லோகன் டாக்கீஸ் சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட போற இந்த புதிய அரசுக்கும் நம்மோட ஆல் தி பெஸ்ட். மக்களே, முதலமைச்சர் ஜோசப் விஜய் எடுத்திருக்க இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டணி அமைச்சரவை முடிவை பத்தியும் இயக்குனர் மாரி செல்வராஜோட இந்த வாழ்த்து பதிவு
பதிவை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம லோகன் டாக்கீஸ் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய்.